A very good morning to you all students. So this is Shyam from Suryan Academy, and today I am going to deal with the chapter The Two Gentlemen of Verona 12th Standard Unit 1. So இன்னைக்கு நம்ம 12th Standardக்கான Unit 1 English chapter name பார்த்தீங்கன்னா Two Gentlemen of Verona and is written by A.J. Cronin. இப்போ நம்ம ஆதர் நேம் பார்த்தீங்கன்னா A.J. Cronin. அவர் எழுதியிருக்கக்கூடிய Two Gentlemen of Verona அப்படிங்கிற சாப்டர் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே ஒரு சாப்டருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சாப்டருடைய ஆதர் அவரை தெரிஞ்சிருக்கணும், அவரை பற்றி கொஞ்சம் விஷயமும் நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா வெக்காபுலரிஸ். இந்த சாப்டர்ல என்னெல்லாம் டிஃபிகல்ட் வெக்காபுலரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் we have to enter into the chapter so that it will give us a very clear understanding of the chapter. Because 12th standard பார்த்தீங்கன்னா நமக்கு வெக்காபுலரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அட் த சேம் டைம் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஆதர் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா we can move on to a very good perfect writing of answers. So let us enter into the details of our author A.J. Cronin. So இங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆதருடைய டீடைல்ஸ். Archibald Joseph Cronin 1896 to 1981 was a Scottish novelist, dramatist and physician. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்காட்டிஷ் கண்ட்ரியை சார்ந்தவர். அவர் ஒரு நாவலிஸ்ட், அது மட்டும் இல்ல ஒரு டிராமட்டிஸ்ட் அண்ட் பிசிஷியன். ஸோ டிஸ்ட் அப்படின்னா டிராமா பண்றவர், டிராமா எழுதுறவர் நம்ம ஷேக்ஸ்பியர் மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாவல் எழுதுவார், நாவலிஸ்ட். அண்ட் பிசிஷியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மருத்துவத்துறை சார்ந்தவர் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பிசிஷியன் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் எடுத்தோம். A doctor by training, பார்த்தீங்கன்னா பிசிஷியன், a doctor by training. Cronin was one of the most renowned storytellers of the 20th century. அப்போ அந்த 20ஆம் நூற்றாண்டுல அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேரெடுத்த ஒரு ஸ்டோரி டெல்லர் ஆஃப் த 20th century. இந்த 20ஆம் நூற்றாண்டுல இப்போ நம்ம 21st centuryல இருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா 20th centuryல தான் இந்த ஸ்டோரி அவர் எழுதியிருக்காரு. Many of his stories have emerged from his medical career and are noted for their narrative skills. அவருடைய மெடிசின் சம்பந்தப்பட்ட அவருடைய ஸ்டோரிஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும். பட் அவர் எதுக்கு அவருடைய ஸ்டோரிஸ்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா his narration, the skill of his narration, the narrative skills. அவர் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த ஒரு விதம், அதுதான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். வாசிக்கிறவங்களுக்கு அது ஒரு அவங்களுக்கு பிடிச்சு போகும். அந்த வகையில் அவர் நரேட் பண்ணுவார் அவருடைய ஸ்டோரி. மருத்துவம் சார்ந்த விஷயங்களா அவர் ஸ்டோரி கிரியேட் பண்ணி அவர் அதை பப்ளிஷ் பண்ணுவார். டீப் சோஷியல் conscience and finely drawn characters. Cronin's books were not only bestsellers, but some of them, such as The Citadel and The Keys of the Kingdom, were made into successful, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மூவுக்கு அவர் எழுதக்கூடிய அந்த சிட்டாடல் புக் அப்படிங்கிறது, த சிட்டாடல் அண்ட் த கீஸ் ஆஃப் த கிங்டம் அப்படிங்கிற அந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அது மூவ் ஆயிருக்கு. புக் பார்த்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் அண்ட் வேர் அடாப்டட் ஃப்ரம் ரேடியோ அண்ட் டெலிவிஷன். His novella Country Doctor was adapted for a long running BBC radio and TV series. அவர் பாருங்க அந்த novella Country Doctor அப்படிங்கிற அந்த சாப்டர் வந்து இவருடைய பிபிசி ரேடியோ அண்ட் டிவி சீரியஸ்ல ரொம்ப நாளா அது ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படின்னா அதை வந்து பார்ட்டா அவங்க அதை செப்பரேட் பண்ணி இன்னைக்கு நம்ம டாக்டர் குரோனின் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஸ்டோரிஸை வந்து ஒரு எபிசோட்ஸ் மாதிரியே நம்ம அந்த பிபிசி ரேடியோ அண்ட் டிவி சீரீஸ்ல வந்து ஒரு லாங் டைம் அதை ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஆதருடைய டீட்டெயில்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதனுடைய வெக்காபுலரிஸை நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கணும். We learn the vocabularies, so again it will give us a very good detailed study of this chapter. So here is the glossary for us. Shrug, அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா raise one shoulder slightly and momentarily. அதாவது நம்மளுடைய ரெண்டு ஷோல்டரையும் நம்ம தூக்கிட்டு அப்படி ஒரு போஸ் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயம் கேட்பீங்க, அவங்க சொல்லுவாங்க, சிம்பிளாக சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெண்டு ஷோல்டரையும் தூக்கி அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஷை. ஸோ அந்த சைனை தான் நாம் இங்கே ஷ்ரக் அப்படின்னு சொல்கிறோம்.
தென் டியூனிக், a loose outer garment without sleeves. அதாவது நம்ம உள்ள ஒரு ஷர்ட் போட்டிருப்போம், அதுக்கு மேல ஒரு கார்மெண்ட் நம்ம போடுறோம், ஒரு கோட் மாதிரி. என்ன இருக்காது பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம அந்த காலர் மாதிரி உள்ள அந்த அந்த ஸ்லீவ்ஸ் அது இருக்காது. ஜஸ்ட் ஒன்லி ஓவர் கோட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா slackened மீன்ஸ் reduced, அதாவது கம்மியான. And then demeanor, appearance and behavior. Demeanor means தோற்றம், and the next word is behavior. Artless means innocent, அப்பாவி மாதிரி, பார்க்கிறதுக்கு ரொம்ப அப்பாவியா இருக்கிறது, that is artless. Hawk, selling things, crying out loudly, going from place to place. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு இடமா மாறி போயிட்டு குவி குவி ஒரு சில பொருட்கள் வித்துட்டு இருப்பாங்க. நம்ம பஸ் ஸ்டாப் or else if we go to the railway station, we can see someone selling the snacks or some eatable things or water bottles or newspapers. Like they used to sell பேப்பர் வேணுமா, இல்ல உங்களுக்கு பிஸ்கட் வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு குவி குவி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் நம்ம ஹாக் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா deserted, inhabited, uninhabited, unoccupied. பாத்தீங்கன்னா அதை வந்து ஆக்குபை பண்ணல, நம்ம அந்த இடத்த வந்து பற்றிக்கொள்ளல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சொல்றாங்க. deserted means uninhabited and unoccupied. ஆக்குபை பண்ணல, நாம அதை கைப்பற்றல, அதான் unoccupied மீனிங். emigrate, take up citizenship of another country. emigrate, migrateனா the birds migrate ஆகும் பாருங்க, ஒன் பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் போகும், பட் ஆனா அது ரிட்டர்ன் ஆயிரும். பட் emigrate அப்படிங்கிற மீனிங் என்ன பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் அந்த கண்ட்ரியினுடைய சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கிறது. தட்ஸ் the meaning of emigrate. And then vexation, annoyance. பாத்தீங்கன்னா யாராவது ரொம்ப ஃபெயில் மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வெக்ஸ் ஆயிருப்பாங்க பாருங்க, கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பாங்க. அதாவது எப்பவுமே 90-95 எடுத்துட்டு இருப்பாங்க, 98 வரைக்கும் எடுப்பாங்க, திடீர்னு ஒரு 60-65 ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆயிருவாங்க. ஐயோ நான் கொஞ்சம் மோசமா எழுதிட்டேன், மார்க் கம்மியாயிருச்சு. பட் அந்த மார்க்ங்கிறது அவங்களுக்கு கொஞ்ச நாள் அது அவங்களுக்குள்ள ஒரு பாதிப்பாவே இருக்கும். ஆனா என்ன கேட்டா மார்க் இஸ் நாட் அட் ஆல் திங். பட் நம்மளுடைய நாலேஜை வந்து மார்க் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணக்கூடாது. யாருமே அந்த மாதிரி அப்செட் வெக்ஸேஷன் நம்ம ஆகக்கூடாது. ஸோ வி ஷுட் பி ரிலாக்ஸ்ட் அண்ட் ஃப்ரீ. தீஸ் ஆர் த ஜஸ்ட் சாப்டர்ஸ், தட்ஸ் ஆல். நாலேஜ் இஸ் சம்திங் எல்ஸ். நமக்கு படிப்பு அப்படிங்கிறதா நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது இல்லை. படிப்பு இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் தட் வி கம்ஸ் டு நோ சம்திங் இன் எஜுகேஷன், தட்ஸ் ஆல். அறிவு அப்படிங்கிறது வந்து வேற. நமக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நாம அந்த சிச்சுவேஷனை எப்படி ஓவர் டேக் பண்ணி நாம அதுல இருந்து அந்த அந்த ஃபெயிலியரை நாம எப்படி சக்சஸ் ஆகுறோம், அதுதான் அறிவு. நமக்கு கிடைக்கிற அறிவு அப்படிங்கிறது வந்து அக்கார்டிங் டு மை பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றதை விட அதான் உண்மை. இந்த படிப்புல மார்க் கம்மியாச்சு அதனால நான் முட்டாள் அப்படின்னு சொல்றது வந்து இட் இஸ் நாட் அன் அக்செப்டபிள் திங். பட் அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. நானும் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அப்படிதான் நினைச்சேன், ஓஹோ புக்ஸ் அப்படிங்கிறது வந்து பயங்கர அறிவு அப்படின்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. பட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் டெல்லிங் தட் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து நாம ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். தீஸ் புக்ஸ் அண்ட் எஜுகேஷன் இஸ் சப்போர்ட்டிங் அஸ் டு கெயின் சம் நாலேஜ், தட்ஸ் அவ்வளவுதான். நம்ம அறிவை வந்து வளர்த்துக்கிறதுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸா இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். அண்ட் தென் பாத்தீங்கன்னா வெஸ்டிபிள் அப்படின்றது வந்து லாபி அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல, நம்ம வீடு கூட எடுத்துக்கலாம். நம்ம வீடு கூட பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஏரியா சும்மா இருக்கும் பாருங்க, அந்த ஃப்ரீயா இருக்கு, நம்ம கெஸ்ட் ஏதாச்சும் வந்தாச்சுன்னா உட்கார வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் நம்ம போனோம்னா அந்த ஃப்ரண்ட்ல ரிசப்ஷன் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட். அண்ட் தென் ஸ்கூல் அண்ட் சம் ஆஃபீஸ், இங்க எல்லாம் போனோம்னா we will be having ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த வரக்கூடிய விசிட்டர்ஸ் அவங்க உட்கார்றதுக்காக கொஞ்சம் சேர் ஆர் டேபிள்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. we will be waiting there. நம்மளுடைய அடுத்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அங்க நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம கெஸ்டா யாராவது வராங்க அப்படின்னா நம்ம வெளியில கொஞ்ச நேரம் உட்கார வச்சிருப்போம் பாத்தீங்களா. ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் டீ கொடுக்கறதுக்காக இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா ஏதாச்சும் அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ல, அந்த பிளேஸை தான் நம்ம லாபின்னு சொல்லுவோம். அண்ட் தென் சாட்டர், a series of short quick high pitched sound. அப்படி பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொஞ்சம் வாய்ஸை உயர்த்தி பேசுவாங்க. that we can tell it as chatter. And then intrude, enter without permission. ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் என்டர் ஆவாரு, இதுக்கு பேர் தான் intrude, அதாவது பெர்மிஷனை கேட்காம. இப்ப நம்ம அதனுடைய ஒரு நல்ல முறை பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி கேட்டுதான் நம்ம பேசணும். ஏன்னா ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க, எங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கறது மாதிரி சொல்லி நம்ம அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம பேசணும். பட் அப்படி பேச மாட்டோம். ரெண்டு பேர் ஆல்ரெடி சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கு நடுகாப்புல புகுந்து வேற ஒரு டாபிக் பேசுறது. ஸோ அது the word is termed it as intrude. And then பாத்தீங்கன்னா rubble means broken bricks or debris. பாத்தீங்கன்னா
உடைக்கப்பட்ட செங்கற்கள், அதாவது செங்கல்னா நம்ம வீடு வைக்கிறதுக்காக செங்கல் எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த செங்கல் வந்து முழுசா இருக்கும். பட் ஆனா இங்க ரபிள் அப்படி பாத்தீங்கன்னா அது வந்து பீஸா உடைக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் த மீனிங் ஆஃப் ரபிள். இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெக்காபுலரிஸ் முடிச்சிட்டோம். அண்ட் தென் நம்ம ஆதரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஸ்காட்டிஷ் ஆதர், அவர் எழுதுற நாவல்ஸை பத்தி பார்த்திருந்தோம். தென் இப்போ நம்ம இந்த வெக்காபுலரிஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம சாப்டருக்குள்ள என்டர் ஆனோம்னா நம்ம சாப்டருடைய கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நமக்கு இந்த வெக்காபுலரிஸ் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. Here is a story about love, devotion, sacrifice, sincerity, and maturity displayed by two little boys in their actions to save the life of their sister who suffers from tuberculosis of the spine. Read the story to find out how their actions gave a new hope for humanity. ஸோ இதான் இந்த சாப்டருக்கான ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஆதருடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம வெக்காபுலரிஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல கிளியர் அண்ட் தரவா இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். இப்போ நான் அதனுடைய கேரக்டர்ஸ் இங்க நான் எழுதுறேன். அந்த கேரக்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் நம்ம சொல்லிக்கலாம். Here is a story about love, devotion, sacrifice, sincerity, and maturity displayed by two little boys in their actions to save the life of their sister who suffers from tuberculosis of the spine. Read the story to find out how their actions gave a new hope for humanity. ஸோ இதான் இந்த சாப்டருக்கான ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஆதருடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம வெக்காபுலரிஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல கிளியர் அண்ட் தரவா இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். இப்போ நான் அதனுடைய கேரக்டர்ஸ் இங்க நான் எழுதுறேன். அந்த கேரக்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் நம்ம சொல்லிக்கலாம். லூசியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லூசியா அப்படிங்கிறது நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோவுடைய சிஸ்டர். அவங்களுக்கு உடம்புல இப்ப நம்ம தான் அதை பார்த்தோம்ல டியூபர்குலோசிஸால அவங்க சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பாத்துக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடியதான் இந்த நர்ஸ். ஸோ நான் இவ்வளோ கேரக்டர்ஸ் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெல்லிங்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிக்கோலா ஸ்பெல்லிங், ஜாக்கோபோ ஸ்பெல்லிங், Cronin ஸ்பெல்லிங், தென் லூகி ஸ்பெல்லிங், தென் லூசியா அண்ட் தென் நர்ஸ். இப்போ நம்ம லூகி அப்படிங்கிறவர் வந்து டிரைவர், அதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா இட் வில் பி வெரி ஈஸி. இவர் யார் பார்த்தீங்கன்னா டிரைவர், Croninோடைய கம்பெனியன், மீன் ஹிஸ் டிரைவர். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நிக்கோலாவுடைய வயசு, அவர் என்ன வயசு ஆகுது பாத்தீங்கன்னா 13. அவருக்கு 13 இயர்ஸ் ஆகுது. ஜக்காப்புக்கு பாத்தீங்கன்னா 12 வயசு. ஸோ இப்போ இவ்வளோ விஷயம் நாம இந்த லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ திஸ் வில் சம்டைம்ஸ் we may get in 1 marks or while writing the 2 mark questions or 3 mark questions எங்கேயாவது நம்ம மென்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா மென்ஷன் பண்ணி நம்ம பண்ணோம்னா இட் வில் பி a good impression for the person who values the paper. வேல்யூ பண்ணக்கூடிய பர்சனுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷனா இருக்கும். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா it will be very easy for us more understanding of the chapter. So நம்ம ஒரு சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி 3 things you have to keep in mind. The person who has written it, author details, அதுக்கப்புறம் glossary, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the characters of the chapters. So இப்போ நம்மளுடைய சாப்டர்ஸ்க்குள்ள நம்ம என்டர் ஆயிக்கலாம். And now here let's begin the chapter. As we drove through the foothills of the Alps, 2 small boys stopped us on the outskirts of Verona. They were selling wild strawberries. Don't buy, warned Luigi, our cautious driver. You will get much better fruits in Verona besides these boys. அப்போ நம்ம ஆதரும் அவருடைய டிரைவரும் அப்படி கார்ல அப்படி ஆல்ப்ஸ் மவுண்டன் ஃபுட்ஹில்ஸ் பேஸ்ல வெரோனா அப்படிங்கிற ஊருக்கு அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய காரை 2 சின்ன பசங்க வந்து ஸ்டாப் பண்றாங்க. 2 small boys stopped us on the outskirts of Verona. வெரோனாவோட என்ட்ரன்ஸுக்கு வெளியில அவங்க ஸ்டாப் பண்றாங்க. அண்ட் தே வேர் செல்லிங் ஸ்ட்ராபெரிஸ் அப்படிங்கிற ஃப்ரூட்டை வந்து அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. டோன்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிரைவர் அவர் டக்குன்னு கத்துறாரு. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுக்குறாரு ஆதருக்கு.
முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கணும்ல, அவர் வார்னிங் கொடுக்குறாரு. டோன்ட் பை திஸ், பாருங்க ரொம்ப அழுக்கா இருக்கு, இவங்க கிட்ட வாங்குறதை விட நம்ம சிட்டிக்குள்ள போனோம்னா இன்னும் நல்ல பெட்டர் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் வெரோனாவுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி, வெரோனாங்கிற ஊருக்குள்ள நம்ம போனோம்னா இன்னும் நல்ல பெட்டர் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, then he shrugged his shoulders to convey his disapproval of their shabby appearance. அவங்களோட shabby appearance சொன்னா ரொம்ப டல்லா இருக்கக்கூடிய ஒரு appearance, ரொம்ப அழுக்கா, கொஞ்சம் ரொம்ப புவரா அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்பியரன்ஸ் பார்த்து ஜஸ்ட் அவருடைய அந்த ஷ்ரக்டுன மீனிங் என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அப்படி ஸோ அந்த ஒண்ணு தெரியாதது மாதிரி அப்படி ஷோல்டர் அப்படி அந்த அப்படி தூக்குறது. ஸோ தட்ஸ் a disapproval is shown by that. And then one boy had a worn jersey and a cut off khaki pants. The other a shortened army tunic gathered in loose folds about his skinny frame. பாத்தீங்கன்னா ஒரு பையன் என்ன உடுத்திருந்தான் பாத்தீங்கன்னா, ஜெர்சி போட்டிருந்தான். அப்புறம் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ், அது கொஞ்சம் துண்டிக்கப்பட்ட காக்கி பேண்ட்ஸ், அண்ட் அதர் ஷார்ட் ஆர்மி டியூனிக். டியூனிக்னா நம்ம மீனிங் என்னன்னு பார்த்தோம். நம்ம அந்த ஸ்லீவ்லெஸ் அவுட்டர் கோட் அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஷர்ட்டுக்கு மேல போடக்கூடிய அந்த ஸ்லீவ்லெஸ் கோட். ஃபோல்ட் அபவுட் இஸ் ஸ்கின்னி ஃப்ரேம். ஸ்கின்னி ஃப்ரேம்னா ரொம்ப ஒல்லியா இருக்கான்னு அர்த்தம், ரொம்ப தின் பர்சன். ஸோ இப்போ ரெண்டு பேரை பத்தி அவங்க என்ன உடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yet gazing at the two little figures with their brown skin, tangled hair and dark earnest eyes, we felt ourselves strangely attracted. My companion spoke to the boys, discovered that they were brothers. அப்போ என்னோட கம்பெனியன் அப்படி யார் பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவர். அவங்க கிட்ட பேசும்போது அவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க அப்படிங்கறது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த அண்ணன் தம்பியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறது பார்ப்போம். My companion spoke to the boys, discovered that they were brothers. Nicola, the elder, was 13. அப்போ இதுல நிக்கோலாவுக்கு நம்ம ஆல்ரெடி வயசு பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா 13. Then Jacopo, who barely came up to the door handle of the car, was nearly 12. அப்போ நம்ம ஜக்கப்போவுக்கு 12 வயசு, அப்புறம் நிக்கோலாவுக்கு 13 வயசு. அவர் வந்து அப்போ நிக்கோலா தான் வந்து பெரியவர். Then we bought their biggest basket and then set off towards town. அப்போ இவர் நம்ம ஆதர் என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, அவங்க பசங்க கிட்ட இருந்ததுலயே வந்து பெரிய பாஸ்கெட்டா பார்த்து வாங்கினாரு. பெரிய பாஸ்கெட்டா பார்த்து, என்னதான் டிரைவர் அவர்கிட்ட வாங்க வேணாம் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும், அவர் வாங்கினது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்த பெரிய பாஸ்கெட்டா வாங்கினாரு. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரெண்டு பசங்களை பத்தி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெண்டு பசங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தவங்க, ஒருத்தன் வந்து ஜெர்சி போட்டிருந்தான், கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டியூனிக் கேதர்ட் இன் லூஸ் ஃபீல்ட் அபவுட் ஸ்கின்னி ஃப்ரேம். அவனுடைய ஸ்கின்னி ஃப்ரேம்னா அவனுடைய ஒல்லியான தோற்றத்தை சொல்றது, ரொம்ப மெல்லிசான தோற்றம். அதுக்கு மேல இப்படி ஒரு டூனிக் கோட் வந்து போட்டிருந்தான் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கெஸிங் அந்த டூ லிட்டில் ஃபிகர்ஸ், அந்த ரெண்டு பசங்களை பாக்குறதுக்கு வித் தேர் பிரவுன் ஸ்கின்ஸ், அவனோட ஸ்கின் பிரவுனா இருக்கு. டேங்கிள்டு ஹேர் அப்படின்னா ரொம்ப நாள் குளிக்காம ரொம்ப இந்த முடியெல்லாம் பின்னி பிணைஞ்சு இருக்குன்னு பாத்தீங்களா, அழுக்கா அந்த மாதிரி, தட்ஸ் a tangled hair. And darkest earnest eyes, and the dark earnest eyes, we felt ourselves strangely attracted. Earnest eyes பார்க்கும்போது சம்திங் அவங்க கண்ணுல வந்து ஒரு தூய்மையான ஒரு இது தெரியுது, ஒரு ஆர்வமான ஒரு வெளிச்சம், அதைத்தான் நம்ம earnest eyes அப்படின்னு சொல்லுவோம். Then அப்ப tangled hair, earnest eyes, and then brown skins were the words used here to describe the appearance of the boys. அவங்களோட appearance-ஐ describe பண்றதுக்காக இங்க மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க: brown skins, tangled hair, and dark earnest eyes. Then we felt ourselves strangely attracted. அப்போ அவங்களை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டார் நம்ம ஆதர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிரைவர் வந்து அவங்களாவே கேட்கிறாரு அந்த பாய் கிட்ட, கொஞ்சம் அந்த பாய்ஸ் கிட்ட பேசி நிக்கோலா பேரு தெரிஞ்சுக்கிறாரு, வயசு தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் நம்ம ஆதர் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்த பிக்கெஸ்ட் பாஸ்கெட்டே வந்து வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அவங்க இப்ப அந்த வெரோனா டவுனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. Next morning, coming out of our hotel, we saw our friends bend over shoes, sign boxes beside fountain in the public square, doing brisk business. So next morning, our ஆதர் அந்த ஊருக்குள்ள அவர் போயிட்டாரு, ஸ்டே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வெளியில வராரு. வெளியில வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு பசங்க ஸ்கொயர்
ஸ்ட்ரீட் அப்படின்னு அந்த ஸ்ட்ரீட்னுடைய ஒரு கார்னர்ல வந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து வர்ற போறவங்களுக்கு ஷூ பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கிறத நம்ம ஆதர் பார்த்தாரு. அப்புறம் அவர் யோசிக்கிறாரு, என்னடா நேத்தைக்கு அது செஞ்சிட்டு இருந்தாங்க, அந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இந்த வேலை செய்யறாங்க அப்படின்னு ரொம்ப பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பாத்தீங்கன்னா, we watched for a few moments. We watched for a few moments. Then, as trade slackened, we went over. They greeted us with friendly faces. ஸோ அப்போ அது கொஞ்ச நேரம் நின்று நம்ம ஆதர் அவங்கள வந்து கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் as a trade slackened, we went down. அத slackened தான் நம்ம மீனிங் என்னன்னு பார்த்தோம். ரெடியூஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை தான் நாம பார்த்தோம். ரெடியூஸ் மீன்ஸ் கொஞ்சம் வியாபாரங்கள் டல்லா இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல். and they greeted us with friendly faces. இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். ரொம்ப ரஷ்ஷா இருக்கும்போது நம்ம உள்ள போகணும்னா இவ்வளவு இந்த ரஷ்ஷுக்குள்ள நம்ம போகணுமா அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இந்த ஆதரும் அவருடைய அந்த கம்பெனியனும் கொஞ்சம் தூரத்துல நின்றுட்டு அந்த கூட்ட நெரிசல்கள் கொஞ்சம் ஸ்லாக் ஆனதும் கொஞ்சம் கம்மியானதும் இந்த பசங்களுக்கு கிட்ட நிறைய பேர் ஷூ பாலிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் கம்மியானதும் இவங்க பக்கத்துல அப்படியே நெருங்கி போகும்போது they greeted us with friendly face. ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஃபேஸா வந்து greet பண்றாங்க. வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. I thought you picked fruits for a living, I said. We do many things, sir, Nicola answered seriously. அப்போ நான் நினைச்சேன் நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுடைய லிவிங்காக தான் நீங்க பண்றீங்க, இங்க வாழ்றதுக்காக அதை வந்து சேல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்க பதில் சொல்றாங்க, we do many things, sir. நாங்க நிறைய வேலை பண்றோம் சார். நிக்கோலா answered seriously. He glanced at us hopefully. எங்க கிட்ட ஒரு ஹோப்பா அவங்க அப்படியே பார்த்து சொல்றாங்க, ரொம்ப சீரியஸா. Often we show visitors through the town to Juliet's tomb and other places of interest அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றாங்க, நாங்க இது மட்டும் இல்ல, வந்து ஃப்ரூட்ஸ் விற்கிறது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வேலை செய்யறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விசிட்டர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னு சொன்னா இந்த ஊரை சுத்தி காமிப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமஸ் பிளேஸ், அந்த ஊர்ல ஃபேமஸான ஒரு பிளேஸ் பாத்தீங்கன்னா ஜூலியட்ஸ் டாம், இந்த இடங்கள் எல்லாம் நாங்க சுத்தி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. and then now our author, I think, all right, I smiled, you take us long. அவர் சொல்றாரு, ஓகே, ரொம்ப அப்படி சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன ரொம்ப வியக்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. and then as we made the rounds, my interest was again provoked by the remarkable demeanor. They were childish enough and in many ways quite artless. Jacopo was lively as a squirrel. Nicola's smile was steady and engaging. Yet in both these boys' faces, there was a seriousness which was far beyond their eyes. இவ்வளவுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்துச்சு. as we made the rounds, my interest was again provoked by their remarkable demeanor. இப்ப நம்ம டெமினாரோட மீனிங் என்னன்னு பார்த்தோம், appearance and behavior. அவருடைய பிஹேவியரை பார்த்து அவங்களோட அந்த ரெண்டு பசங்களுடைய பிஹேவியரை பார்த்துட்டு இந்த ஆதருக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் அவங்க மேல. they were childish enough. அவங்க பாக்குறதுக்கு குழந்தை தான். and in many ways quite artless. நிறைய விஷயங்களா நம்ம அப்படியே அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்கும்போது ரொம்ப இன்னசென்டாவும் இருக்காங்க. ஆனா அவங்கள பாக்குறதுக்கு அவங்களுடைய தோற்றத்துக்கு ஏத்த ஒரு இது இல்ல அப்படிங்கிறது மாதிரி. அவங்க வயசுக்கு தகுந்தாப்புல உள்ள ஒரு சைல்டிஷானது இது இல்ல, இன்னும் வேற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. நிக்கோலாஸ் ஸ்மைல் வாஸ் ஸ்டெடி அண்ட் என்கேஜிங். அப்ப நிக்கோலா பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையானவன். அவன் அப்படி நிதானமா அப்படி உட்கார்ந்துட்டு ஒரு ஸ்மைல் அப்படியே கொடுக்குறான். and the Nicola's smile was steady and engaging. Yet in both these boyish faces there was a seriousness which was far beyond their their ears. இப்ப இங்கதான் பாருங்க, அவர் தெளிவா சொல்றாரு, அவங்களுடைய வயசுக்கேற்ற ஒரு இது இல்ல அவங்களுடைய பிஹேவியர். in the week which followed we saw them frequently. அப்போ ஒரு வாரம் அங்க தங்கி இருக்காங்க, அவங்கள அடிக்கடி பாக்குறாங்க இந்த ரெண்டு பாய்ஸ். for they proved extremely useful to us. அவங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பசங்களும் ஏதோ ஒரு விஷயத்துல எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்காங்க. if we wanted a pack of American cigarettes or seats for the opera or the name of good restaurant, Nicola and Jacopo could be
ஸோ இப்போ நான் இதெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு வகையில இப்ப அங்க தங்கி இருந்த 1 வாரமா இந்த 2 பசங்களையும் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில அந்த 2 பசங்களும் இவங்களுக்கு நம்ம ஆதருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு அமெரிக்கன் சிகரெட்ஸ் வாங்குறது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராண்ட் இருக்கும். ஸோ அந்த பிராண்ட் சிகரெட் வாங்குறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் நல்ல ஒரு ஹோட்டல் எது அப்படிங்கிறது மாரி காமிக்கிறாங்க. அண்ட் தென் சீட்ஸ் ஃபார் த ஒபெரா த நேம் ஒபெரா ங்கிறது அவங்களுடைய கார் அதுக்கான சீட்க்கான கவர்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். அது வாங்குறதுக்காகவும் அந்த பெஸ்ட் பிளேஸ் இப்படிப்பட்ட பிளேசஸ் எல்லாம் அவங்க வந்து இவங்களுக்கு அந்த ஒரு புது பிளேஸ்ல நம்ம ஒரு புது ஊருக்கு போறோம் எது எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பசங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அவங்களுக்கு அப்படி ஏதோ ஒரு வகையில இவங்க பசங்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காங்கல்ல அப்படிங்கறது மாதிரி ஆதர் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிறாரு, ஷேர் பண்ணிக்கிறாரு. நிக்கோலா அண்ட் ஜக்கோபோ could be relied upon to satisfy our needs. எங்களுடைய தேவைகளை வந்து அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு பூர்த்தி செய்றாங்க அப்படின்ட்டு. What struck one most was their willingness to work. During these summer days under the hot sun, they shined shoes, sold fruits, hawked newspapers, conducted tours round the town and ran errands. இவ்வளவு நாள் நாங்க உங்களை அப்சர்வ் பண்ணதுல இந்த வேலையெல்லாம் அவங்க செய்றாங்க. என்னெல்லாம் வேலை பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் செல் பண்றாங்க, நியூஸ் பேப்பர் வந்து சேல் பண்றாங்க. ஹாக்கர்ன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஓடி ஓடி போய் வியாபாரம் பண்றது அப்படின்ட்டு. உங்களுக்கு வேணுமா? பேப்பர் வேணுமா? பேப்பர் வேணுமா? பேப்பர் வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வியாபாரம் பண்றது பார்த்தாங்க. அண்ட் தென் கண்டக்ட் டூரிஸ்ட் ரவுண்ட் தி டவுன். ஒரு கைடா அவங்க ஒர்க் பண்றாங்க. அண்ட் தென் ரன் எரான்ஸ் அப்படின்னா இங்கு அங்குமா ஓடி சாடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். And then one night we came upon them in the windy and deserted square, resting on the stone pavement beneath the lights. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நைட்டு அப்படியே ஒரு விண்டி கொஞ்சம் காத்தடிக்கக்கூடிய அந்த டைம்ல அதே சேம் சிட்டினுடைய அந்த ஸ்கொயர் பிளேஸ்ல வரும்போது ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் ஆகுறோம். அந்த ரெஸ்டிங் ஆன் த ஸ்டோன் பேமெண்ட் பெனித் த லைட்ஸ். பெனித் த லைட்ஸ்னா நம்ம ஸ்ட்ரீட்ல லைட் போட்டிருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரீட் லைட் சொல்லிருப்பாங்க பாருங்க, அது பக்கத்துல பேமெண்ட் இருக்கு. பேமெண்ட் மீன்ஸ் நம்ம நடந்து போகக்கூடிய அந்த நடபாதை அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுல வந்து ஒரு ஒரு அந்த ஒரு கல்லுக்கு மேல அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்காக உட்கார்ந்துருக்காங்க. நிக்கோலா sat upright, tired. நிக்கோலா எப்படி உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா அப்படியே ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துருக்கான். ஆனா ரொம்ப டயர்டா இருக்கான் பாக்குறதுக்கு. bundle of unsold newspapers lay at his feet. இப்போ வியாபாரம் ஆகாத இன்னும் வியாபாரம் பண்றதுக்கு ஒரு ஒரு பண்டில் ஆஃப் பேப்பர் வந்து அவன் காலுக்கு பக்கத்துல இருக்கு. ரொம்ப டயர்டா அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துருக்கான். அண்ட் தென் பாத்தீங்கன்னா Jacopo, his head resting upon his brother's shoulder, was asleep. It was nearly midnight. அப்போ மிட்நைட்ல இப்போ தம்பி என்ன பண்றான், அவனுடைய சகோதரனுடைய தோல்ல அப்படியே சாஞ்சு அது அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறான், அப்படியே தூங்கிட்டான். Why are you out so late, Nicola? நம்ம ஆதர் கேக்குறாரு. Waiting for the last bus from Padua. We shall sell all our papers when it comes in. என்ன பண்றாருன்னா, நம்ம இந்த ஊர்ல வரக்கூடிய லாஸ்ட் பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படுவால இருந்து அந்த பஸ் வரும். அந்த பஸ்ல இந்த நியூஸ் பேப்பர்ஸ், இந்த ஒன் பண்டில் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸும் அந்த பஸ்ஸுக்கு நான் செல் பண்ணிடுவேன். அந்த பீப்புள் அந்த பஸ்ஸுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மிட் நைட்ல. பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட் மிட் நைட் வரைக்கும் அவங்க வேலை. திரும்பவும் அடுத்த நாள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, திரும்பவும் அதிகாலை மார்னிங்ல இருந்து ஒன்ஸ் அகைன் தே ஹேவ் டு செல் த பேப்பர். இப்படி யாராவது இப்படி வேலை செய்வாங்களா? நான் கூட இப்படி வேலை செய்யறது பார்த்ததே இல்லை. ஈவன் என்கிட்ட சொன்னாலும் இவ்வளவு நேரம் நான் வேலை செய்ய மாட்டேன். பட் லெட் மீ see what's happening next. Must you work so hard? You both look rather tired. We are not complaining, sir. அப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆதர் கேக்குறாருங்க, must you work so hard? You both look rather tired. நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கீங்க போல, இன்னைக்கு ரொம்ப நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க போல, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பசங்க உடனே ஆன்சர் பண்றாங்க பாருங்க. we are not complaining sir. நாங்க அப்படி வந்து இப்ப எங்களுக்கு அது ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நாங்க உங்களுக்கு சொல்லல சார் அப்படிங்கிறது மாதிரி. அதாவது சிலர் வந்து ஐயோ ஆமா சார், காலையில இருந்து நைட் வரைக்கும் ரொம்ப வேலை செஞ்சோம் சார், ரொம்ப டயர்டா இருக்கு, அப்பா முடியல அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லிடுவோம். ஆனா இவங்க அதை எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? இல்ல சார், நாங்க அதை பத்தி நாங்க எதுவுமே நினைக்கலையே, எங்களுக்கு டயர்டானது மாதிரி எங்களுக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலையே அப்படிங்கிறது மாதிரி சிம்பிளா அசால்ட்டா சொல்லிடுறாங்க. But next morning when I went over to the fountain to have my shoes shined, I said, Nicola, the way you and Jacobo work, you must earn quite a bit.
You spend nothing on clothes. You eat little enough. அப்போ இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் உங்களை பார்த்ததுல நிக்கோலா அண்ட் ஜாக்கோபா, நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. இந்த இவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஓடி ஓடி உழைச்சாச்சுன்னா ஏதோ கொஞ்சம் பிட் ஆஃப் மணி நீங்க சேமிச்சு வச்சிருப்பீங்களே, உங்ககிட்ட கண்டிப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஸ்பெண்ட் நத்திங் ஆன் க்ளோத்ஸ். நீங்க வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கூட நீங்க உங்களோட க்ளோத்ஸ்க்காக செலவு பண்ணல. அளவா தான் சாப்பிடு, ரொம்ப கம்மியா சாப்பிடுறீங்க, அளவா சாப்பிடுறீங்க. when I see you have a meal, it's usually black bread and figs. அது பார்க்கும்போது ரொம்ப சீப்பான ஃபுட் அது. இதுதான் நீங்க சாப்பிடுறீங்க. tell me what do you do with your money? சொல்லுங்க, நீங்க உங்களுடைய வியாபாரம் பண்ணி இப்படி சம்பாதிக்கிற மணியை வச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. He colored deeply under his sunburn and then grew pale. He looked to the ground. பாத்தீங்கன்னா he colored deeply under his sunburn and then grew pale. அப்படின்னு ரொம்ப டல்லான ஒரு ஃபேஸுக்கு அவங்க முகம் மாறிடுது. and then அப்படியே கிரவுண்ட பாக்குறான். you must be saving up to emigrate to America. என்ன சொல்றாரு நம்ம ஆதர் அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க அமெரிக்காவுல போய் செட்டில் ஆகுறதுக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். I suggest. He looked at me sideways, spoke with an effort. அதுக்கப்புறம் ஒரு எஃபர்ட்டோட அவன் பேசுறான். We should greatly like to go to the States, but here at present we have other plans. We should greatly like to go to the States. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நிஜமாவே எங்களுக்கு அமெரிக்கா போகணும்னு ஆசை இருக்கு, பட் ஆனா இப்போ இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல வந்து எங்களுக்கு வேற நிறைய பிளான்ஸ் இருக்கு அப்படிங்கறது மாதிரி அவர் பதில் சொல்லிடுறாரு. அந்த பசங்க பதில் சொல்லிடுறாங்க. What plans? He smiled uncomfortably. Just plans, sir, he answered in a low voice. வெறும் பிளான்ஸ் தான் சார் அப்படின்னு ரொம்ப லோவான வாய்ஸ்ல சொல்றான். Well, I said, we are leaving on Monday. Is there anything I can do for you before we go? அப்ப சொல்றாரு, நம்ம ஆதர் சொல்றாரு, நான் இந்த மண்டே வந்து இந்த ஊரை விட்டு கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. Oh, Nicola shook his head, but suddenly Jacopo said, sir, he burst out. Every Sunday we make a visit to the country, to Poleta, 30 kilometers from here. Usually we hire bicycles. But tomorrow, since you are so kind, you might send us in your car. என்ன பாத்தீங்கன்னா, நிக்கோலா shook his head, but suddenly Jacopo said. அப்ப நிக்கோலா வேணாம், இல்ல அப்படின்ட்டு. இவர் என்ன ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்கிறாரு. நிக்கோலா வந்து இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைய வந்து அவர் ஷேக் பண்ணி அவர் காமிக்கிறாரு. But suddenly Jacopo said, sir, he burst out. அப்ப பஸ்ட் அவுட்னா சோ டக்குன்னு அந்த வார்த்தைகளை வந்து வெளியில அப்படியே விடுறது, அதான் பஸ்ட் அவுட். எவ்ரி சண்டே வி மேக் எ விசிட் டு த கண்ட்ரி. இப்போ ஒவ்வொரு சண்டேயும் நாங்க எங்களுடைய நாட்டுக்கு போவோம், எங்க ஊருக்கு போவோம். டு பொலேட்டா, அவங்க ஊர் பேர் பாத்தீங்கன்னா பொலேட்டா. இப்ப வெரோனாங்கிற ஊர்ல இவங்க வியாபாரம் பண்ணி பொழைக்கிறாங்க. இவங்களுடைய ஊர் எங்க பாத்தீங்கன்னா பொலேட்டோ, 30 kilometers ஃப்ரம் ஹியர். அதாவது வெரோனாவில இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. யூஸ்வலி வி ஹையர் பைசைக்கிள்ஸ். நாங்க பைசைக்கிளை வாடகைக்கு எடுத்து தான் நாங்க போவோம். பட் டுமாரோ, நாளைக்கு நீங்க எங்க மேல இவ்வளவு அன்பா இருக்கிறதுனால நீங்க நாளைக்கு உங்களுடைய கார்ல எங்களை டிராப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜாக்கோபோ கேக்குறாரு. நிக்கோலா கேட்கல. நிக்கோலா என்ன பண்ணா அப்படி பாத்தீங்கன்னா, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையசைச்சாரு. ஆனா பட் நம்ம ஜாக்கோபோ வந்து சடன்லி ஹி பஸ்ட் அவுட் வித் சம் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸால அவர் டக்குன்னு சொல்லிடுறாரு நம்ம ஆதர் கிட்ட. There was a pause. அது கொஞ்ச நேரம் அப்படி அமைதியா இருக்காங்க. நிக்கோலா was glaring at his young brother in vexation. என்ன பார்த்தேன்னா, நம்ம நிக்கோலா வந்து அப்படியே கொஞ்சம் வெக்ஸ் ஆகி அவனுடைய பிரதர் அப்படியே சிறஞ்சு பாக்குறது மாதிரி பாக்குறான், ஒரு சைடு அப்படியே பாக்குறான். We could not think of troubling you, sir. அப்ப அவங்க என்ன சொல்றான் அப்படி பாத்தீங்கன்னா, உடனே அந்த அப்படியே அந்த வெக்ஸேஷன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு, we could not think of troubling you, sir. நாங்க உங்களை தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு. It won't be any trouble அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஒரு தொந்தரவே இல்லப்பா அப்படின்ட்டு. He bit his lip. Then in the rather put out tone he said, very well, okay பா, இனி நம்ம இதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகளை கொடுத்துட்டு அப்படியே அவரு அந்த கிளம்புறாரு. The following afternoon we drove to the tiny village set high upon the hillside. I imagined that our destination would be some humble dwellings, but directed by Jacopo we drew at a large red roofed villa crowned by high stone wall. I could scarcely believe my eyes, and before I could recover breathe, my two passengers had leaped from the car. So அடுத்த நாள் என்ன பண்ண, ஆஃப்டர்நூன் இவங்க ரெண்டு பசங்களையும் ஒரு கார்ல கூட்டு போயிட்டு
ஏதோ ஒரு எந்தூசியாசம், இவங்க எந்த ஊருக்கு போறாங்க, எப்படி இருக்காங்க, எப்படி இருக்கும் அவங்க வீடு, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். எனக்காக இவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களுடைய அந்த இடத்தையும் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரே போய் டிரா பண்றது போறாரு. பட் அங்க போய் பார்த்ததும் இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பாத்தீங்கன்னா, but directed by Jacopo, we drew up at a large red roofed villa. Villa means பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ரிச் பீப்புள் தான் வில்லா அப்படிங்கிற இதுல இருப்பாங்க. அதைத்தான் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வில்லான்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனி ஒரு செப்பரேட் பிளேஸா இருக்கும். அது சுத்தி காம்பவுண்ட் இருக்கும், நடுவுல பெரிய வீடா இருக்கும். பாத்தீங்கன்னா ரெட் ரூஃப் அதுக்கு இருக்கு. சரௌண்டட் பை ஹை ஸ்டோன் வால். அந்த காம்பவுண்ட சொல்றாங்க ஹை ஸ்டோன் வால்ஸ். அந்த கற்களால கட்டப்பட்ட பெரிய சுவர் சுத்தி இருக்கு. Then I could scarcely believe my eyes. அவர் கண் அவராலே நம்ப முடியல. I could recover breathe. My 2 passengers had leaped from the car. நான் அந்த ஒரு மூச்சு விட்டு மூச்சு எடுக்கிறதுக்குள்ள திடீர்னு பார்த்துச்சுன்னா என்னுடைய பேசஞ்சர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நிக்கோலா அண்ட் ஜாக்கப் 2 பாய்ஸ் பின்னாடி இருந்தாங்களா. டோரை திறந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படி தாவி அப்படி போயிட்டாங்க. லீப்னா தாவுறது. அப்படி தாவி போயிட்டாங்க. We shall not be long, sir. Perhaps only an hour. நாங்க ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம் சார். Just an hour. அவ்வளவுதான். உடனே நாங்க திரும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. Maybe you would like to go to the cafe in the village for a drink. நீங்க வேணா அப்படியே ஊருக்குள்ள போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு. They disappeared beyond the corner of the wall. அப்படியே அந்த சுவத்தினுடைய கார்னர்ல அப்படியே டிசப்பியர் மாஞ்சு அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. ஆனா அந்த பெரிய வில்லா. It's a very big house. After a few minutes, I found a grilled side entrance and determinedly rang the bell. See, after a few minutes, I found a grilled side entrance and determinedly rang the bell. அப்போ அப்படியே உள்ள அவர் நடந்து போய் அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த 2 பசங்களை இந்த இடத்துக்கு தானே போனாங்க, இப்படிதான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போய் அவங்க உள்ள போய் அந்த வீட்டுல போய் ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பெல், அந்த ஹார்னிங் பெல் அப்படியே அழுத்துறாரு. உள்ள இருந்து யார் வராங்க பாத்தீங்கன்னா, okay, a pleasant looking woman with steel rimmed spectacles appeared. I blinked as I saw that she was dressed in the white uniform of a trained nurse. உள்ள பாக்கும்போது ஒரு spectacles போட்டுட்டு அப்படியே trim spectacles போட்டுட்டு வெளியில வராங்க. She was trained nurse. ட்ரெஸ்னுடைய ஆடை உடுத்திட்டு அப்படியே வெளியில வராங்க. I just brought 2 small boys here. நம்ம ஆதர் அந்த நர்ஸ் கிட்ட சொல்றாங்க, நான் இப்போ 2 பசங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். Yes, her face lit up. ஆமா அப்படின்னு சொல்லி lit up means அப்படியே யாருன்னு ஆச்சரியமா வந்து அப்படியே பாப்பாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொன்ன நம்ம ஃபேஸ்ல ஒரு வெளிச்சம் அப்படி வரும் பாத்தீங்களா அப்படின்ட்டு. Yes, her face lit up. She opened the door to admit me, Nicola and Jacob. I will take you up. அப்படின்னு சொல்லி, நீங்க 2 பேர் கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா, நிக்கோலா அண்ட் ஜாக்கப். வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. She led me through a cool tiled vestibule into the hospital. For hospital the villa had become. At the door of a little cubicle, the nurse paused to put her fingers to her lips and with a smile bade me look. And with a smile bade me look through the glass partition. அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன உள்ள கூட்டிட்டு போறாங்க. வெஸ்டிபிள் மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன என்ட்ரன்ஸ், அதாவது ரிசப்ஷன் நம்ம சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் ரூம் அப்படின்ட்டு. அதுக்குள்ள அது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வில்லா, ஒரு வீடு மாதிரி இல்ல. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி அது இருக்கு. அது ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. பட் இட்ஸ் நாட் ஏ ஹவுஸ். அது பாக்குறதுக்கு வீடு மாதிரி இல்ல, ஒரு ஹாஸ்பிட்டலா அது சேஞ்ச் ஆயிருக்கு. had become. At the door of the little cubicle, the nurse passed. அப்ப பாத்தீங்கன்னா அந்த டோர்னுடைய அந்த என்ட்ரன்ஸ்ல அவங்க அப்படி ஸ்டாப் ஆயிட்டு திரும்பி fingers to the lip அப்படின்னு நம்ம அப்படி சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிங்கரை அப்படி வாயில வச்சுட்டு அப்படி சொல்லுவோம்ல, அப்படி அந்த நர்ஸ் வந்து நம்ம ஆதர் கிட்ட அப்படியே அந்த ஃபிங்கர்ல அப்படியே அவங்களோட லிப்ஸ்ல அப்படியே ஃபிங்கரை வச்சு சொல்றாங்க, அமைதியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அமைதியா நில்லுங்க, சத்தம் போடாதீங்க மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, மெதுவா அந்த கிளாஸ் பார்ட்டிஷன்ல, அது விண்டோல வந்து கிளாஸ் இருக்கும், அந்த ரூமினுடைய விண்டோ கிளாஸ்ல வந்து அப்படியே பாருங்க, ஏதோ இங்கதான் இருக்காங்க நிக்கோலா அண்ட் ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அப்படி காமிக்கிறாங்க. The 2 boys were seated at the bedside of a girl of about 20 who curled up on pillows, wearing a pretty lace jacket, was listening to their chatter, her eyes soft and tender. One could see at a glance a resemblance to her brothers. A vase of wild flowers stood on her table beside a dish of fruit.
என்னாச்சு பாத்தீங்கன்னா, அப்போ அவங்க வந்து அந்த விண்டோ பார்ட்டிஷன் வழியா காமிக்கும்போது 2 பசங்களும் ஒரு பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. might be around 20. அவங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். But it is not the exact year it has been told. But about 20 who prowed upon pillows. அப்படின்னா அந்த பில்லோஸ் மேல அப்படி சாஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. பாக்குறதுக்கு ஒரு 20 வயசு இருக்கும் அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. wearing a pretty lace jacket, ஒரு ஜாக்கெட் அணிஞ்சிருக்காங்க. was listening to their chatter. So chatter means இவங்க இந்த ரெண்டு தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அக்கா இன்னைக்கு அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, அப்ப அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே வந்து பேசிட்டு இருக்காங்க. her eyes soft and tender. கண்கள் ரொம்ப மெதுவாகவும் ரொம்ப எலசாவும் இருக்கு. டெண்டர் மீன்ஸ் நீங்க டெண்டர் கோகனட் பார்த்திருப்பீங்களா? ஓகே, அதாவது தேங்காய் கிடையாது, இளநீர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ அது வந்து அவளுடைய அந்த கற்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப இலசு, ரொம்ப இளமையான ஒரு கண்களா இருக்கு. One could see at a glance a resemblance to her brothers. A vase of wild flowers stood on a table. The table கொஞ்சம் flowers வச்சிருக்காங்க. Besides a dish of fruit and several books. அது பக்கத்துல வேற என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, அது beside means பக்கத்துல, அது பக்கத்துல வேற என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, a dish of fruit, கொஞ்சம் fruits இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் books வச்சிருக்காங்க. And then won't you go in, the nurse murmured. Lucia will be pleased to see you அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம நர்ஸ் கேக்குறாங்க, நீங்க உள்ள போகல? நம்ம ஆதர் கிட்ட கேக்குறாங்க, நீங்க உள்ள போகல அப்படின்ட்டு. லூசியா அப்படின்னா அந்த பொண்ணு அவங்கள பார்த்து she will be that welcoming you and she will be very thankful to you if you go in அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர்தான் அவங்களுடைய 2 தம்பியும் கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. பசங்க ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு ஒரு சார் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அப்போ நீங்க போனீங்கன்னா லூசியா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த நர்ஸ் வந்து நம்ம ஆதர் கிட்ட சொல்றாங்க. உங்களை பத்தி கண்டிப்பா இந்த பசங்க வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Then I shook my head and turned away. I felt I could not bear to intrude upon this happy family party. இப்ப அந்த ஃபேமிலின்னு அவங்க சொல்றது யார் பாத்தீங்கன்னா, அந்த அக்காவும் 2 பசங்களும். அவங்க ரொம்ப சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய அன்பை பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தானே மீட் பண்றாங்க. அக்காவை நலம் விசாரிச்சு ரொம்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு நடுவில் நான் இன்ட்ரூட் ஆக விரும்பல. இன்ட்ரூட் மீன்ஸ் ஒரு பெர்மிஷன் இல்லாம நான் உள்ள போக விரும்பல. அதாவது நம்ம அந்த மீனிங்ல பார்த்தோம்ல, பெர்மிஷன் இல்லாம உள்ள போகிறது அப்படின்ட்டு. அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நான் அவங்கள உள்ள போய் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, but at the foot of the staircase I drew up and begged her to tell me all she knew about these boys. இவர் உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணாம இவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் இந்த பக்கமா வந்து ஸ்டேர்கேஸ் அப்படின்னா மாடிக்கு போகக்கூடிய அந்த ஸ்டேர்கேஸா கூட இருக்கலாம், அது கீழே நின்னுகிட்டு நான் அந்த நர்ஸ் கிட்ட ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டேன், இந்த இந்த பசங்களுடைய பேக்ரவுண்ட பத்தி, அந்த வீட்டினுடைய பேக்ரவுண்ட், இந்த பசங்களுடைய பேக்ரவுண்ட், அந்த பொண்ணுனுடைய பேக்ரவுண்ட் இதை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நர்ஸ் கிட்ட கேட்கிறாரு. She was eager to do so. They were, she explained, quite alone in the world except for this sister Lucia. Their father, a widower, a well-known singer, had been killed in the early part of the war. Shortly afterward, a bomb had destroyed their home and thrown the 3 children into the streets. They had always known a comfortable and cultured life. So இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த நர்ஸ் வந்து ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, they were, she explained, quite alone in the world except for this sister Lucia. Their father a widower. Widower means மனைவியை இழந்தவர், அவங்க அப்பா. இவங்க 3 பேரும் வந்து தனிமையாவே வீட்டுல இருந்தாங்க, அவங்க அப்பா கூட மட்டும்தான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏர்லி பார்ட் ஆஃப் த வார், ஒரு சண்டை, ஒரு யுத்தம் நடந்ததுல வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க, இன்னொன்னு வீடையும் தொலைச்சிட்டாங்க. Shortly afterward, a bomb had destroyed their home and thrown the 3 children into the street. அவங்க வீட்டுல ஒரு பாம்பு விழுந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இந்த 3 பிள்ளைங்களும் என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா தெருவில் அனாதையா வந்துட்டாங்க. They came to the street as an orphan. அவங்க வந்து அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதையா வெளியில வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா வீடு பாம்பு விழுந்து நாசம் ஆயிடுச்சு, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, they had always known a comfortable and cultured life. அவங்க பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு தெரியுது, நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அவங்க ரொம்ப ஒரு கல்ச்சர்டு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் நோன் எ கம்ஃபர்டபுள், ஓரளவுக்கு வசதியா நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம். எங்க அப்பா கூட பாத்தீங்கன்னா he is a well known singer, நல்ல ஒரு பாடகர் அப்படிங்கிறதும் அந்த நர்ஸ் வந்து நம்ம ஆதர் கிட்ட சொல்றாங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், so by this we are completing the part 1 of this chapter, the Two Gentlemen of Verona, and subscribe the channel. So this is Shyam.
Suryan Academy and continue with the second part. This chapter will be continued by the second part. Have a good day. Thank you.